தொடர்ந்து 4 மணி செய்திகளில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியானது. தமிழகத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரன் மாநில அளவில் முதலிடத்தையும் தேசிய அளவில் 23வது யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ் வழியில் தேர்வெழுதிய காமராஜ், சங்கர் பாண்டியராஜ் ஆகிய இருவர் தேர்ச்சி பெற்ற 50 பேரில் 18 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் முழுநேர உறைவிட பயிற்சி மேற்கொண்டனர். குரூப் 1 தேர்வுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. கலந்தாய்வு தேதி பின்னர் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். 8 தனியார் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதா மற்றும் பொது கட்டட உரிம திருத்த சட்ட மசோதாவுக்கு அனுமதி. வீடுகளை லீஸுக்கு எடுக்கும் நபர்கள் உரிமையாளருக்கு தெரியாமல் 3வது நபருக்கு அடமானம் வைத்தாலோ விற்றாலோ மோசடி வழக்காக பதிவு செய்யப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் விழிப்புணர்வு வீடியோவை தாக்கல் செய்தது தமிழக டிஜிபி. குஜராத்தில் குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து விபத்திற்குள்ளான விமானம். தனியார் பயிற்சி பள்ளிக்குரிய விமானம் கீழே விழுந்ததில் பயிற்சி விமானி உயிரிழந்தார். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 2000 ரூபாய் ஊதிய உயர்வு என சட்டப்பேரவையில் அறிவிப்பு. ஏப்ரல் 1ஆம் தேதி கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் தகவல். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் 50,000 புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு வரும் சனிக்கிழமை மதியம் 1:30 மணிக்கு நடைபெறுகிறது. கார்டினல்களுடனான ஆலோசனைக்கு பின் வாட்டிகன் அறிவிப்பு. பாரதிதாசன் பிறந்தநாளை ஒட்டி ஒரு வாரம் தமிழ் வார விழா. ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்த்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டு நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. ஜெட்டா நகரில் 21 குண்டுகள் முழங்க வரவேற்பு. வரும் வெள்ளிக்கிழமை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அடுத்த மாதம் செயற்குழு நடைபெறவுள்ள நிலையில் கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு. உதகையில் ஏப்ரல் 25 மற்றும் 26ஆம் தேதியில் துணைவேந்தர்கள் மாநாடு என ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடக்கி வைக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ள ஆளுநர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க விசிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். ஆளுநர் ஆர்.என். ரவியை குடியரசுத் தலைவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே எல்லோருக்கும் எஜமானர்கள் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. நாடாளுமன்றத்திற்கு மேலானது எதுவும் இல்லை என்றும் கருத்து. தமிழகத்தில் 26ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. போட்டி நிறுவனம் சர்பத் ஜிஹாதில் ஈடுபடுவதாக பாபா ராம்தேவ் பேசிய வழக்கில் நீதிமன்றம் அதிருப்தி. தங்கள் மனசாட்சியை அதிர வைத்துவிட்டது என நீதிபதிகள் கருத்து.
ஆந்திராவில் வகுப்பறையில் மாணவியிடம் இருந்த செல்போனை பறித்த பேராசிரியை காலணியால் தாக்கிய மாணவி. கோஸ்டாரிக்காவில் திடீரென சாம்பலை உமிழ்ந்த எரிமலை. 3 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் வெளியேறியதால் மக்கள் அதிர்ச்சி. முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் அஜித் நடித்த தீனா படம் ரீ-ரிலீஸ். அஜித்தின் பிறந்த நாளான மே 11ஆம் தேதி ஐரோப்பா, இலங்கையில் படத்தை வெளியிட திட்டம். யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தேசிய அளவில் சக்தி துபே முதலிடம் பிடித்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த சிவச்சந்திரன் மாநில அளவில் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். நாட்டில் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் பணியிடங்களுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சிவில் சர்வீஸ் தேர்வு நடத்தி வருகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த தேர்வு முதல் நிலை, முதன்மை, நேர்முக தேர்வு என 3 படிநிலைகளை கொண்டுள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான எழுத்துத் தேர்வு நடைமுறைகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவடைந்த நிலையில் நடப்பாண்டு ஜனவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நேர்முக தேர்வுகள் நடைபெற்றன. இந்நிலையில் பல்வேறு பிரிவுகளில் 1009 தேர்வர்கள் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. அதன்படி தேசிய அளவில் சக்தி துபே என்பவர் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். சென்னையைச் சேர்ந்த சிவச்சந்திரன் தேசிய அளவில் 23வது இடமும் மாநில அளவில் முதலிடமும் பிடித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்த ஜிஜி என்ற மாணவி தற்போது தேசிய அளவில் 25ஆம் இடம் பிடித்து இந்திய வெளியுறவுத்துறை பணிக்கு தேர்வாகியுள்ளார். அதேபோல நெல்லையைச் சேர்ந்த சுபாஷ் கார்த்திக் தேசிய அளவில் 29வது இடம் பெற்றுள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தம் 60 தேர்வர்கள் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு 45 தேர்வர்கள் மட்டுமே சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். ஆனால் நடப்பாண்டில் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் காரணமாக தேர்ச்சி விகிதம் கணிசமாக உயர்ந்துள்ளது. ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். அதாவது இந்த 5 இயர்ஸ் ஜேர்னி இந்த 5th அட்டெம்ப்ட் எனக்கு. ஸோ இது வந்து சிங்கிள் பர்சனோட சக்சஸ்ன்னு சொல்றத விட நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கவங்க இன்புட்ஸ் கொடுத்தாங்க, எனக்காக சாக்ரிஃபைசஸ் இருந்தது. நான் முதல்வன் ஆகட்டும், இல்லை எனக்கு கோச்சிங் கொடுத்த நிறைய இன்டர்வியூ கோச்சிங் கொடுத்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் என்னோட ஸ்கூல் டிஏவி ஆகட்டும், எல்லாரும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. மெயின்ஸ் படிக்கிற போது நான் முதல்வன்ல இருந்தேன், எஸ்ஏல தங்கியிருந்தேன். அப்போ அவங்க கொடுத்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங், அப்புறம் சுதாகரன் சார், அவர் தான் நான் முதல்வன் மிஷன் டைரக்டர். ஸோ அவங்க கொடுத்த சப்போர்ட், மாரல் என்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு இட் கெப்ட் மீ கோயிங். அப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு டூ வெல் இன் மெயின்ஸ். இதனால வருஷம் 1000 பீப்புள் கிளியர் பண்ணாலும் நிறைய பேர் ஈக்குவலி காம்படேட்டிவ் டு கிளியர் த எக்ஸாம். ஒரு 50,000 பேர் 60,000 பேர் வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலி குவாலிஃபைட் தான். நான் வந்துட்டு இதுல என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா, என்னால நான் நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளவுதான் கண்டென்ட் இருந்தாலும் அந்த எக்ஸாம் என்வாயர்மெண்ட்ல போய் நம்ம அதை டெலிவர் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கிறது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது தான். அது வந்து டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ஆகட்டும், அந்த ஆன்சர் எழுதி நம்மளே அதை எவாலுவேட் பண்றதாகட்டும், இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. இது 5வது அட்டம்னால இது எனக்கு 5th இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஆரம்ப காலத்துல வந்துட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பக்கம் படிக்க வேண்டியிருந்தது. நாளாக 3வது 4வது அட்டம் வர ஒரு நாளைக்கு அதுவே 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி மாறிடுச்சு. இந்த எக்ஸாம் வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்மளால கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற அன்சர்டனிட்டி நிறைய இருக்கும். கடின உழைப்பு ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமுக்கு, கன்சிஸ்டன்சியோட. பட் ஆனா கொஞ்சம் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு நம்மளோட அதிர்ஷ்டமும் அதுவும் வந்துட்டு சான்ஸ் பிளே பண்ணுது. அப்படி இருக்க பட்சத்துல இந்த எக்ஸாம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸோ இல்லை ஒரு நல்ல கிராஜுவேஷனோ முடிச்சுட்டு பிளான் பி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்டா டெய்லி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிசல்ட்ஸ் பத்தி கண்டுக்காம. எப்பயாவது ஒரு தடவை வில் டெஃபினெட்லி கிளியர் த எக்ஸாம். அப்படியே கிளியர் பண்ணாம போனாலும் இந்த எக்ஸாமுக்காக நம்ம கெயின் பண்ண நாலேஜ் வந்துட்டு நம்ம லைஃப்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.